5% கம்மியாக எல்லாமே கரெக்ட். I have all types of loan. Everybody has a problem. I am not blaming you. இங்கே சில ப்ரொசீஜர்ஸ் போயிட்டு இருக்கு. அது ஒரு ஹெல்ப்பாக நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கன்சூமர்கிட்ட ரொம்ப சிம்பிளாக ஹம்பிளாக ரெக்வஸ்ட் பண்ணி தான் வாங்கிக்கிறேன். சில இடத்துலலாம் வச்சாதான் ஆச்சு அப்படின்னு பேசுவாங்க. உள்ள அவங்கெல்லாம் ஏதோ பெரிய பவர் கையில் கொடுத்தா மாதிரி பண்ணால் தான் மீட்டுருந்தா மீட்டே வாங்க முடியாது. நான் பார்த்துக்கிறேன்னு பேசுகிறேன். அப்படி கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்குள்ள பிரச்சனைகள், இங்கே உள்ள உபரி செலவுகள், பெட்டி எக்ஸ்பென்சஸ் அதெல்லாம் பார்க்கறதுக்காக தான் நான் கன்சூமர்கிட்ட கேட்குறேன்னா என்ன ரெக்வஸ்ட் புரியுதுங்களா சார்? சார் நான் சொல்லிட்டேன் சார். கொடுத்தாலும் கொடுக்காட்டி போனாலும் கொடுத்தா கொஞ்சம் சீக்கிரம் வரும், கொடுக்காட்டி போனால் ரொம்ப லேட் ஆகும். நாங்களும் கன்சூமர் எங்களுக்கு கேட்டாங்கன்னா நாங்கள் அனுப்பிச்சி விட்ருவோம். அட்ரஸோட அனுப்பிச்சி விட்ருவோம். எல்லாமே என்ன பர்டிகுலர் ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கும் சார். நிறைய சொல்லிட்டாங்க. கொடுத்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டோம்ல, கொடுத்தோம் என்ன பண்ணாமல் இருக்கீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு 1 வீக் மேக்ஸிமம் 10 டேஸில் முடிப்போம். சார் கொஞ்சம் பேஷன்ஸாக வெயிட் பண்ணுங்கள். சும்மா நம்பர் தானே, அந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆமாம், கான்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. இல்லை சார் சார் லாஸ்ட் டைம் கமிட் ஆகியே லேட்டே ஆயிடுச்சு தான். அது என்ன ரீசன்னா நமக்கு நிறைய ஹாலிடேஸ் ஆயிடுச்சு. அப்புறம் எங்கள் ஏடி அவருக்கு நேட்டிவ்